This is 10th standard 6th unit trigonometry, exercise 6.4, fourth sum. The angle of elevation of top of cell phone tower from the foot of height apartment is 60 degree, and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower. According to the radiation control norms, the minimum height of cell phone tower should be 120 meter. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norm. So radiation normல இந்த செல்ஃபோன் டவர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கண்ட்ரோல் மினிமம் ஹைட்டு செல்ஃபோன் டவரோட மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 150 மீட்டர். 150 மீட்டரை விட ஜாஸ்தியாக இருந்தால் கண்ட்ரோல் நார்ம்ஸில் இருக்குது. ஓகே, 150 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டவர் வந்து கண்ட்ரோல் நார்ம்ஸில் இல்லை, செல்ஃபோன் கண்ட்ரோல் நார்ம்ஸில் இல்லை, டவர் கண்ட்ரோல் நார்ம்ஸில் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, செல்ஃபோன் டவர் இருக்குது. ஓகே, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட். ஓகே, ஹைட் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் 50 மீட்டர். இது அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கலாம், அப்பார்ட்மெண்ட் 50 மீட்டர். டவர் இருக்கு, அப்பார்ட்மெண்ட்டை விட டவர் ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ டவர், சரியா, டவர் இருக்கு, டவர் அப்பார்ட்மெண்ட் இருக்கு, டவர் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் அ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் ஃபுட் ஆஃப் ஹைட் அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. Angle of elevation of top of a cell phone tower from foot of a height apartment is 60 degree. அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்லேருந்து பார்க்குறாங்க, ஃபுட்லேருந்து பார்த்தா செல்ஃபோன் டவரோட டாப்பாக பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்லேருந்து டாப் ஆஃப் த டவரை பார்க்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர், டவரோட ஃபுட்லேருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், டவரோட ஃபுட்லேருந்து டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டிலேருந்து டவரோட ஃபுட்டை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் வந்து 30 டிகிரி. ஓகே, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் இங்கே 30 டிகிரி, இது 30 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இந்த செல்ஃபோன் டவரோட ஹைட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுக்குமே காமன், ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு நோன் சைடு இது 50 தெரியும், இது எக்ஸு தெரியும். ஸோ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அப்போ இங்கே நேம் வச்சுக்கலாம், ஏபிசிடி இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி ட்ரையாங்கிளில் tan 30 டிகிரி. ஓகே, tan 30 டிகிரி, இந்த ட்ரையாங்கிளில் tan 30 டிகிரி is equal to 50 divided by x. So 1 by root 3 equal to 50 divided by x. அப்போ x equal to 50 root 3. சரியா, காமன் சைடு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுக்கும் இருக்கிற காமன் சைடு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது எக்ஸு தெரிஞ்சிருச்சு. இந்த எக்ஸை கொண்டு வந்து அடுத்ததில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சது. அடுத்தது எந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும், பிசிடி. ஸோ இன் ட்ரையாங்கிள் பிசிடி, இன் ட்ரையாங்கிள் பிசிடி, இங்கேயும் ஹெச் இருக்குது, இந்த சைடு ஹெச் இருக்குது, ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் இருக்குது. அப்போ tan 60 டிகிரி கரெக்டா. ஸோ tan 60 டிகிரி ஈக்குவல் டு tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஸோ tan 60 டிகிரி வேல்யூ √3 ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 50 இன்ட்டு 50 √3. ஓகே, 50 √3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஹெச் ஈக்குவல் டு 50 √3 இன்ட்டு √3. √3 இன்ட்டு √3 3. ஸோ 50 இன்ட்டு 3 which is equal to 150 meter.
ஸோ ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 150 மீட்டர். கரெக்டா? செல்ஃபோன் டவர் 150 மீட்டர். ஸோ செல்ஃபோன் டவர் ரேடியேஷன் நார்மில் இருக்கா? எஸ். செல்ஃபோன் டவர் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 120 இருக்கணும். இங்கே 150 இருக்கு. செல்ஃபோன் டவர் meets radiation norms. Okay, radiation norms. Radiation normல தான் இருக்கு. Okay, that's all. Thank you.